Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபன் சக்கரவர்த்தி, குற்றச்சாட்டுகள் அமைச்சருடைய பேச்சாக இருக்கட்டும், அரசனுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும், குற்றச்சாட்டுகளை விமர்சனம் வைக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. எதிர்க்கட்சியுடைய பணியும் அதுதானே அப்படிங்கிறாங்க. ஒண்ணு இல்ல, இப்ப டைட்டில் என்னன்னா திமுக அதிமுகவின் இருமுனை தாக்குதல்களை எதிர்கொள்கிறதா தாவேக்கா. ரெண்டு சைடுமே கூர்மையான முறையெல்லாம் இல்லைங்க, மொக்கையான முறைதான். ஏன் ரெண்டு கட்சி சேர்ந்தா கூட ஒரு அதிக பெரும்பான்மை கிடைக்காது. இவங்க ரெண்டு கட்சி சேர்ந்து திருமாவளவன் ஐயா துணை முதல்வரா போடலாமா, இல்ல எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒரு என்ன சொல்ற பதவி வெறியில திமுக எந்த கட்சிக்கு எதிராக ஆரம்பிச்சோமோ அதே கட்சி கூட கூட்டணி சேரலாம் அப்படின்னு நினைச்சு அந்த பதவி வெறிக்காக அவர் வந்தது எல்லாமே மக்கள் புரளியா பேசல, பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் சொன்னது. புரியுதுங்களா? இவங்க இப்ப நம்ம செந்தில்வேலன் இது ஒரு என்ன சொல்றதுங்க, எப்படி சொல்றது தெரியல. அவரு தாவேக்காலுக்கு அமைச்சர்களை என்ன சொல்றதுங்க தைரியம் இல்லாதவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க. முதல்வரோட தைரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் அமைச்சர்களா இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தாலும் என்ன எதிரே பார்க்க மாட்டோம், தப்பு செஞ்சா தூக்கிடுவோம் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இது வரைக்கும் எந்த முதல்வரும் எடுத்து வச்சது இல்லைங்க. அதுக்கே தனி பாராட்டு கொடுக்கணும். இது ஒண்ணுதாங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த முதல்வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தன்னோட கட்சியில் இருக்க எம்எல்ஏ அமைச்சர்கிட்ட கொடுத்ததுலயே, குறிப்பா ஒரு நிர்வாகி தன்னோட சொந்த கட்சியோட நிர்வாகி லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு ஒரு வீடியோ ஆதாரம் வந்தனையும் அவரை டிஸ்மிஸ் பண்றது மட்டும் இல்லாம அவரை கைது பண்ணி இருக்கிறாங்க. மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பேருக்காக வீரா என்கிற வீராசாமி பேருக்காக மட்டும் அது கைது இல்லைங்க. அதான் கைதியா பேருக்காக மட்டும் அது கைது இல்லை, ரிமாண்டும் பண்ணி இருக்கிறாங்க. இத எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே அவங்களே பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காருங்க. இவருக்கு தைரியம் இல்ல, துணிவு இல்லை இப்படிலாம் சொல்றதுக்கு குறிப்பா அதிமுக காரங்களுக்கு தைரியம் இருக்குதுங்களா? சரி, ஒரு இது இருக்குங்களா? ஏன்னா டயரை தவிர வேற எதுவும் மூஞ்சியோட பார்த்து பேச தைரியங்களா ஆட்கள்? புரியுதுங்களா? அவங்களே பேசலாமாட்டு தெரியல நமக்கு. இல்ல அதிமுக நான் சொல்லல, நான் சொல்றது ஒரு முதலமைச்சருக்கான தகுதி இல்ல, நேர்மை, தொலைநோக்கு பார்வை, மக்களின் தேவைகளை எளிமை, துணிச்சல் இல்ல. சரி, செந்தில்வேல் தொடரட்டும். நான் ஒரு முதலமைச்சர் மேலதான் கொஸ்டின் வச்சிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்கள்ட்ட நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. சரி எங்க சார் தொடர்ந்து படிப்படியா தேர்தல் தோக்கடிச்சு படிப்படியா மக்கள் எங்களை நிராகரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஒரு கட்சியா மக்கள் நிராகரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா மட்டும் போட்டி போடாம இருந்திருந்தா அதிமுக இந்நேரம் 10 சீட்டு கூட வாங்கியிருக்காது. எடப்பாடி ஐயா தொகுதியில தாவேக்கா போட்டி போட்டிருந்தா எடப்பாடி ஐயாவும் ரெண்டு மாத ஆட்சியினுடைய மீதான விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. ஏன்னா விமர்சனம் பண்ற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அரசும் அப்படிதான் இருக்கு, அமைச்சர்களும் அப்படிதான் இருக்குங்கிற குற்றச்சாட்டு தான் செந்தில்வேல் முன் வச்சிருக்காரு. எங்களுடைய குற்றச்சாட்டு பேசுறீங்க ஐயா, அதைத்தான் சொல்றேன். ஐயா அதைத்தான் சொல்றேன். நான் உங்களோட கடந்த காலத்தை சொன்னேன். இல்ல, அவர் எளிமையா இருக்காரா, துணிச்சலா இருக்காரா, தொலைநோக்கு பார்வை இருக்கா, அவர்கிட்ட நேர்மை இருக்கான்னு கேட்கிறான். இந்த அரசு மேல் குற்றச்சாட்டு வருது, அது இல்ல, அந்த மாதிரி ஒரு தவறே நடக்கலன்னு பதில் சொல்லுங்க. தீபன் நானே எடுத்து சொல்றேன். முதலமைச்சர் எளிமையாக இருக்கிறார், தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறார், திட்டங்களை கொண்டு வருகிறார், நேர்மையாக இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நான் சொன்னா ஏத்துக்க மாட்டேன், அப்படி இல்ல அப்படின்னு செந்தில்வேல் சொல்றாரு. இல்ல, நான் எடுத்துக்காட்டோட சொல்றேன். முன்னாள் முதலமைச்சரா இருந்தாங்க. சரி, இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் சொல்ல எப்படி வார்த்தையால நடிச்சு காட்டுறாரு, அதே மாதிரி செயல்ல காமிக்க சொல்றேன். நீங்க 4 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு தான் தொடர்பே கொள்ள முடியுது காலையில. கேள்வியை முன் வச்சுதான். சரி, ஐயா நீங்க பேசும்போது நான் ஒரு வார்த்தை குறுக்க பேசுறேன். அமைதியா இருக்க, நீங்க பேசுங்க பேசுங்க. ஏன்னா நீங்க கவர்ச்சியால மக்கள் ஓட்டு போட்டாரு. நீங்க சொல்றது உங்க கட்சியோட பவுண்டரியை நீங்க குறை சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? எந்த காரணத்துக்காக புரட்சி தலைவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்களோ அதே காரணத்தோட அதே மாற்றம் இருந்தா புரட்சி தளபதி விஜய்க்கு சொல்லிருங்க. இப்ப அமைதியா இருங்க. சொல்லுங்க. இல்ல அவர் அடுத்த பேசுவாரு, நீங்க முடிச்சிருங்க.
இப்ப வந்து அதான் சொல்ல பாருங்க, அமைச்சர்கள் எந்த தவறு செஞ்சாலும் அவர் மேல துறை ரீதியான நடவடிக்கை இல்லையே, சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் நம்ம தளபதி முதல்வர் அவர்கள் எடுக்க தயாரா இருக்கிறாரு. அதுக்கு எடுத்துக்காட்டுதான் நேத்து முந்தானத்து நடந்த அமைச்சரவை கூட்டம். அதுல வந்து ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. விமர்சனங்கள் வரதான் செய்யுது, எந்த அரசு விமர்சனம் இல்லைங்க. அந்த விமர்சனத்தை இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சியில என்ன பண்ணுவாங்க, அப்படியா சரி அதை ஒரு கடந்து போவாங்க. எதிர்த்த கேள்வி கேட்டா கொரோனை நசுவாங்க. அது மட்டும் தான் இந்த 2 ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த ஆட்சியில யார் வந்து தப்பு செஞ்சாலும் அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்கள வந்து பப்ளிக்ல ஒரு மீடியா முன்னாடியே கண்டனம் தெரிவிக்கிறார் முதல்வர். எல்லாத்துக்கும் முன்னாடி நீ இப்படி பண்ற தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் இருக்காத, அது என்ன காரணம் இருந்தாலும் நீ பண்ற தப்பு, அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை இருக்கு, அதை வந்து முதல்வரை சுட்டி காமிச்சு பேசியிருக்காரு. இந்த மாதிரி எந்த ஆட்சியிலையும் நடந்தது இல்லைங்க. கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் நடந்ததில்லை, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் நடந்ததில்லை, எடப்பாடி ஆட்சியில் நடந்தது, ஸ்டாலின் ஆட்சியில் நம்ம சொல்லவே தேவையில்ல. நாட்டாவத்தனம் பண்ணையத்தனம் தான் அந்த கட்சியிலேயே நடந்துருக்கீங்க. அவங்க ஆட்சியிலே அதான் நடந்திருக்கு. ஒரு நாள் மேல ஒரு விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க. அவர் வேணா கல்யாணம் மண்டபம் வந்து அவர் ஆட்சி நடக்கும்போது அழுதுட்டு இருக்காரு, என் கட்சிக்காரங்க வந்து நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அது நடந்திருக்குது. சோ இந்த ஆட்சியில் விமர்சனம் வந்தாலும் அதை வந்து பேஸ் பண்றதுக்கு தில்லும் திராணி இருக்குது எங்க முதல்வருக்கு. அதை கண்டிக்கவும் செய்யறாரு. சரி, உடனடியாக நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. ஆமாங்க. சரி தீபன், சரி தீபன், திமுக அதிமுக என்னைக்கு சேர மாட்டான். ஆனா அப்படி சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு கட்டுக்கதை அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடைய வீகத்திலேருந்து வெளியிட்டது, அது கட்டுக்கதை அப்படிங்கிறாங்க. நீங்க கூட அந்த குற்றச்சாட்டை முன் வச்சீங்க சார். அப்ப வந்து சிபிஎம் இடதுசாரிகளான சிபிஎம் சிபிஐ தலைவர்கள் சொன்னது வதந்தி இருப்பாங்க. இப்ப அதுதான் அப்புறம் விசிக தலைவர் திருமாவளவனையே சொன்னாரு, அவரும் சொன்னாரு அது அதிகாரப்பூர்வமா இல்லன்ட்டாரு. அவர் ஒரு நாள் ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. அடுத்து வாங்க சார், பேசுறாரு. அவர் ஒரு கட்சி அரசியல் கட்சி தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் சொல்ற கருத்தை வந்து நாம வந்து இப்படி ஏற்றுக்க முடியாதுங்க. புரியுதுங்களா? இது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வீட்டுல வந்து டிவி உடச்சு அழுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி போன் போட்டு யாராவது ஒரு கையில கூட்டணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது எல்லாமே மக்களுக்கு தெரியுங்க. இப்ப அண்ணன் பேசுறது சில பாயிண்ட்ஸ் அதெல்லாம் தான் வந்து வாட்ஸ்அப்ல காலையில இருந்துச்சுன்னே அந்த பூமர கட்சியில ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மெசேஜா தான் இருந்துச்சுங்க அண்ணன் பேசுறது எல்லாமே. சோ ரெண்டாவது, இப்ப இத்தனை குற்றச்சாட்டுகள் வந்து குயிலன் ப்ரோ வந்து வச்சிருந்தாருங்க அடுத்தடுத்து. அது என்ன பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் தைரியம் இருந்தா எந்த கட்சின்னு சொல்லட்டும், தைரியம் இருந்தா வந்து எந்த கட்சின்னு சொல்லட்டும், திராணி இருந்தா சொல்லட்டும்ட்டு உதய் ப்ரோ வந்து சட்டசபையில சொன்னார் அப்படிலாம் சொன்னாருங்க. சரி, எந்த கட்சின்னு சொல்ல, சரி எந்த கட்சின்னு சொல்ற முன்னாடி அப்படி எதுக்கு அவ்வளவு பதட்டம்? இல்ல குற்றமுள்ள நெறிஞ்சு குறுகுறுப்பும்பாங்கல்ல, அந்த மாதிரி எந்த கட்சியில சொல்ல சார். பதட்டப்பட்டு தெரிச்சு ஓடுனது எல்லாம் மக்கள் பார்த்தாங்க. நீங்க வந்து சினிமா வசனம் பேசி சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல சினிமா வசனம் பேசிட்டு இருப்பீங்க. அதை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு எந்த அவசியமும் எதிர்க்கட்சிக்கு கிடையாது. நீங்க பேசணும் குறுக்க பேசலாம், நீங்க பேசணும் குறுக்க பேசலாம். புரியுதுங்களா? நீங்க வந்து பொய்யான நான் பேசும்போது இடைமறிச்சீங்க, அதனால தான் இடைமறிக்கிறேன். சரி சொல்லிட்டீங்க, விட்டுருங்க. அதாவது சார், பார்ட்டி ஃபண்ட் ஒரு வார்த்தை எந்த கட்சியிலே சொல்ல, ஆனா அந்த கட்சிக்காரங்க கோவம் வருது. அப்ப யாருக்கு கோவம் வருதோ அவங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குறவங்க பொதுமக்கள் வந்து சொல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல் தலைவர்கள் சொல்றாங்க, முதல்வர்கள் சொல்றாங்க, ஸ்கூல் நடத்துறவங்க சொல்றாங்க இத்தனை நாள் வாங்கிட்டு இருக்காங்க, இப்ப அது வாங்குறது இல்ல. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, இனிமேல் நாங்க வாங்க மாட்டோம், நீங்க அந்த சுமையை வந்து பெற்றோர்கள் மேல ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது, அமைச்சர்கள் வந்து அதுக்கு எந்த நடவடிக்கை, பூந்தமல்லி அமோனியா ஃபேக்டரி இஷ்யூல வந்து அமைச்சர்கள் ஒரு நடவடிக்கை, அமைச்சர்கள் துறை சார்ந்த அமைச்சர் வந்து தனியா விசாரணை கமிஷன் போட்டு அது விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதே சேரம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விஷயத்தப்ப முதல்வர் எங்க போனாரு, கூலி படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாரு. இட் இஸ் பிரசாத் ப்ளூ சட்டை வாரன் மாதிரி நம்ம முதல்வர் அதே வரிசையில ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ அப்பதான் போயிருந்தாங்க. கூலி படத்துக்கு சார் மாத்தி சொல்லிட்டேன். தூய்மை பணியாளர்கள் வந்து தன்னோட வாழ்வாதாரத்துக்காக ரோட்ல இருந்து கத்திட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான அரசு, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திமுக அரசு, முதல்வர் போய் கூலி படம் பார்த்து விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காரு.
ஏன் ஒரு நாள் அவங்க போற சரி பேசலாம் சரி உங்க தலைவர் போராட்ட களத்துக்கு போனாரா? சரி சார் சரி பாக்கி சார் சார் இல்ல நேரம் இல்ல சார் நேரம் இல்ல கனகராஜ் நீங்க மட்டுமே பேசிட்டு முடியாது 5 பேர் வந்திருக்காங்க உங்களோட சேர்த்து 5 பேர் நிறைவு கருத்துக்கு நான் வரேன் நிறைவு கருத்துக்கு நான் வரேன் ரோட்ல இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான தேவையை முதல்வர் பார்த்திருக்கணும். அது நல்ல முதல்வர் கலகு. சரி சரி கடைசி நிமிடத்துல அரசு சரி சரி தீபன் பாக்கி சார் அப்படின்னா போதும் சார் கச்சத்தீவு ஒண்ணும் இல்லைங்க. தீபன். ஸ்டேட் பேங்க் வாங்கியிருக்கோம். சரி. கச்சத்தீவு யாருக்கும் பயன்படாத இடம். தீபன். அதனால நான் பதில சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சார் உதயநிதி சபரீசனோட பொம்மை முதல்வரா ஸ்டாலின் இருந்தார்ல அந்த மாதிரி இல்லாம முதல்வர் நிலப்பரப்பை தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.